கேஸ் பங்கு எல்பிஜி மூட்டாங்க. கேட்டால் லோடு வரும்ன்றாங்க, எப்போ வரும்னு தெரியாது. அப்புறம் இன்னொரு சிஎன்ஜிக்கு போனாக்கா அங்கே கேஸே கிடையாதுன்றாங்க. ஆனால் ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும். இது வரைக்கும் எதுக்கு ஆட்டோ செம பாதிப்பு. நான் குறைஞ்சி வந்து 48 வருஷம் வண்டி ஓட்டுறேன். அப்போ இருந்த ஃப்ரீ இப்போ கிடையாது. இப்போ கேஸால் ரொம்ப குடும்பம் அழிய வாய்ப்பு உண்டு. எல்பிஜி ஆல்ரெடி தட்டுப்பாடில் இருக்குது. அங்கங்கே பங்க்கெல்லாம் இப்போ கிண்டி இப்போ அந்த வானாகரம் சைட்லலாம் மூடிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு 1.5 வயசில் குழந்த இருக்குது. ஒரு 5th படிக்கிற ஒரு பையன் இருக்கான். இப்போ ஆல்ரெடி 1 சிலிண்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு அந்த இது வரல. ஆன்லைனில் புக் பண்ணுவோம் இல்லையா, அது இப்போல்லாம் அது வரல. இதேமாதிரி போச்சுன்னா மக்கள் வந்து என்ன ஆகும்னு எனக்கும் தெரில. வாழ்வாதாரம் ரொம்ப அடிப்பணும். இதுக்கு மேலே இந்த அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உண்டு. இதுக்கு இல்லைன்னா அது இப்படியே இன்னும் நீடிச்சுன்னா எல்லாம் போராட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் ரோட்டில் நிற்கிறாங்க. இன்னும் 3 நாள் எதுவுமே ஆகட்டும் திண்டாட்டம் எல்லாம் இறங்கி போராட்டம் பண்ணாங்கன்னா அது பயங்கர இஷ்யூ ஆகும். அது இப்போ 2 நாளாக இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு. ஆமாப்பா, ஆமாம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆட்டோ. இப்போ வந்து ஏற்படியே குழப்பு நாரி போச்சு எங்களுக்கு. இன்னும் கேஸ் வந்து இப்போ இருக்குது, சிஎன்ஜியும் எல்பிஜி இருக்குது. ஆனால் 30 சூழ்நிலைக்கு ஓலா ஓட்டுறதால 30 சவாரி பாவம் இன்றைக்கி வந்து அவன் 500 ஓட்டினா தலைக்கு தண்ணி குடிக்கிறான் கஷ்டத்தில். இப்போ இருக்க சூழ்நிலை 30 எக்மோரு சென்ட்ரல்லாம் பண்ணி வச்சுக்கேன், கேஸே கிடைக்க மாட்டேது. கொஞ்சம் கிடைக்கல. அவன் பாவம் வண்டி ஓட்டுவானா, கலசம் கொடுப்பானா இல்லை, இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நான் போய் பெட்ரோல் பங்கில் வந்து வளசல சீதை போய் கேட்டதுக்கு அது புது கட்டுப்பாடு வராது அப்படின்றான். ஆனால் இப்போதுக்கு 4 பங்கு மூட்டாங்க. கேஸ் பங்கு எல்பிஜி மூட்டாங்க. கேட்டால் லோடு வரும்ன்றாங்க, எப்போ வரும்னு தெரியாது. அப்புறம் இன்னொரு சிஎன்ஜிக்கு போனாக்கா அங்கே கேஸே கிடையாதுன்றாங்க. ஆனால் ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும். இது வரைக்கும் எதுக்கு ஆட்டோ செம பாதிப்பு. நான் குறைஞ்சி வந்து 48 வருஷம் வண்டி ஓட்டுறேன். அப்போ இருந்த ஃப்ரீ இப்போ கிடையாது. இப்போ கேஸால் ரொம்ப குடும்பம் அழிய வாய்ப்பு உண்டு. பாவம். அதாவது கவர்மெண்ட் தலையிட்டு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு எடுக்கணும். இல்லை, இப்போ அது ரொம்ப சிரமமாக இருக்குது. 2வது வருமானமும் இப்போ வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. எல்பிஜி ஆல்ரெடி தட்டுப்பாடில் இருக்குது. அங்கங்கே பங்க்கெல்லாம் இப்போ கிண்டி இப்போ அந்த வானாகரம் சைட்லலாம் மூடிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு 1.5 வயசில் குழந்த இருக்குது. ஒரு 5th படிக்கிற ஒரு பையன் இருக்கான். இப்போ ஆல்ரெடி 1 சிலிண்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு அந்த இது வரல. ஆன்லைனில் புக் பண்ணுவோம் இல்லையா, அது இப்போல்லாம் அது வரல. அந்த நம்பரே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது இப்போ புக் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்ப இப்போ இன்னும் வெகு நாட்களில் இப்போ நான் ஓட்டுறது வந்து சிஎன்ஜி வண்டி. இதுவுமே வந்து தட்டுப்பாடு ஆகுன்றதை கேள்விப்பட்டுட்டு வரேன். ஒரு சில பங்குங்களெல்லாம் கிடையாது. இது போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்களோ? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு லைனில் ஒரு பங்க்கில் பார்த்தீங்கன்னா 20-30 வண்டிக்கிட்ட நின்று வெயிட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. அதுவே ரொம்ப கஷ்டம் தான். ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2வது என்னென்னா அந்த நேரத்தில் நிற்கிற நேரத்தில் வருமானம் எங்களுக்கு போயிடுது. அந்த காலையில் அந்த பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பீக் ஹவர்ஸில் அந்த சவாரிலாம் போயிடுது. ஏன்னா நாங்கள் கேஸுக்காக போய் நிற்க வேண்டியது இருக்குது. காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்களே பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு சில பங்குங்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக. இப்போ கேஸ் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஃபஸ்ட் எல்பிஜி ஓட்டியிருக்கிறேன். நான் சிஎன்ஜி. ஆனால் நாங்கள் வண்டி போகும்போது பார்த்தா எப்போவுமே எல்பிஜி எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தா 3-4 ஆட்டோ தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா 100-60 ஆட்டோ நிற்குது. நம்ம தோழர் என்ன தோழர் ஆச்சு கேட்டால் ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. கேட்டால் அந்த இஸ்ரேல் ஈரான் போகிற வந்து இது பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெப்பு கூட ஒன்றும் எடுக்கலை. ஏன்னா இப்போ வீட்டுக்கே வந்து திண்டாட்டமாக இருக்குது கேஸுக்கு. இப்போ சமீபத்தில் நீ கூட நியூஸ் பார்த்தேன், ஒரு ஹோட்டலில் கூட வந்து எங்கள் ஆனந்த மவுண்டர்கிட்ட மூட்டாங்க கேஸ் இல்லாதனால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி நாளைக்கு வீட்டுக்கு வந்துட போகுது. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இன்றைக்கி இப்போ ஏன்னா வீட்டுக்கு சமையல் போது இப்போ கேஸ் எப்படி போகிறதுக்கு எல்லாம் யோசிச்சு நடக்கிறாங்க. ஒரு நாளைக்கெல்லாம் 2 நாள் வெயிட் பண்ணி வாங்கி போட்டு எல்லாம் கொஞ்சம் சவாரி கூட வந்து பார்த்து தான் ஓட்டுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஆட்டோக்காரும் கஷ்டத்தை சொல்கிறேன். 10 100 போகிற ரேட்டை வந்து அவங்க 200 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் போயிட்டு கேட்கமே வந்து ஆட்டோக்காரும் பல குறை சொல்கிறாங்க. இப்போ என்ன ஸ்டெப் எடுக்கான்னு தெரியல அரசாங்கத்துலேருந்து. ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும், அரசாங்கத்தை தான் இது பண்ணோம். இதுக்கு ஸ்டாப் இல்லாமல் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி தான் நான் ஒரு காலத்தில் இதே மூலமாக சிஎன்ஜி இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஏன்னா போய் 2 ஹவர் நிற்போம், சவாரிலாம் போயிடும். அந்த கேஸ் போட்ட டைமில் சவாரி இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் எல்பிஜி தோழர் எல்லாருக்கும் ஆகுது. ஏன்னா எல்லா குடும்ப கஷ்டம் எல்லாம் வந்து சும்மா ஓட்டல. எல்லாம் இந்த அடிக்கிற வெயில் 10 நிமிஷம் என்ன கஷ்டம் தெரியும். இப்போ கேஸுக்கு 1 ஹவர் நிற்கும் போது நாங்கள் ஓட்டும் போது பாதி இதிலே போயிடுது. வாழ்வாதாரம்லாம் போயிடுது. பாவம் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தருக்கு 500 சம்பாதிக்குது. பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு காலத்து சொல்கிறேன், நாங்கள் அந்த கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சிஎன்ஜி இல்லாமல் நாங்கள்லாம் 3-4 மணி நேரம் நின்றுவோம். இந்த கஷ்டம் இப்போ படமாக நம்ம தோழர்கள் ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் அரசாங்கம் இது சரியான முடிவு எடுக்கணும். எடுத்தால் மட்டும் தான் உண்டு.
எங்கேயோ அடி வாங்க நம்ம இங்கே அடி வாங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு என்ன ஸ்டெப்லைஸ் வேறு என்ன பண்ணலாம், வேறு எப்படி பண்ணலாம்? இப்போ ஏன்னா இப்போ வாழ்வாதாரம் கன்ஃபார்ம் இதான் ஆட்சியின் பிறகு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதை விட்டு இது ஒரு 4 நாளைக்கு போக முடியாது. இதுக்கு என்ன பண்ணுது? இப்போ ஒவ்வொரு பங்களையும் குறைஞ்சது பார்த்தா ஒரு 50 ஆட்டோ 60 ஆட்டோ இல்லாமல் இருக்குது. ஆனால் கிடைக்குது, அது சுத்தமாக இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்கே நம்ம எஸ்ஆ பங்கு இங்கே இருக்கும், அதை க்ளோஸே பண்ணிட்டான். எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும். ஒரு டைம் சமையல் இல்லைனா நாங்கள் அதில் போய் கேஸ்லாம் பிடிப்போம். இப்போ இல்லைன்னு சொல்லல போயிட்டு. இன்றைக்கி வந்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி சிலிண்டர் கூட வந்தனா இல்லைனா கூட ஒன்றும் பண்ணாத நிலம இருந்துச்சு. இதேமாதிரி போச்சுன்னா மக்கள் வந்து என்ன ஆகும்னு எனக்கும் தெரில. வாழ்வாதாரம் ரொம்ப அடி பண்ண இதுக்கு மேலே. இது அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உண்டு. இதுக்கு இல்லைன்னா அது இப்படியே இன்னும் நீடிச்சுன்னா எல்லாம் போராட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் ரோட்டில் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 3 நாள் எதுவுமே ஆகட்டும் திண்டாட்டம் எல்லாம் இறங்கி போராட்டம் பண்ணாங்கன்னா அது பயங்கர இஷ்யூ ஆகும். அது எலெக்ஷன் டைம் வேறு, ஏற்கனவே 1008 இஷ்யூ டிஎம்கேல போயின்னு இருக்குது. இது இன்னும் பெரிய இஷ்யூ ஆகும். ஏன்னா எந்த மக்களுக்கும் எதனால் வந்து ரீசன் தெரியாது. மக்களுக்கு அரசாங்கம் பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் இது வந்து வேறு ரீசனு. இஸ்ரேலேருந்து வந்து காமனாக யோசிச்சு பண்ணனா அரசாங்கம் ஸ்டெப்பு தான் எடுத்தாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கடுத்து ஸ்டெப் பண்ணணும் போயிட்டு. ஏன்னா அங்கே இஸ்ரேலேருந்து பண்ணதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்க ஸ்டாப் பண்ணாதான் இங்கே சொல்லலாம். அதுக்கு ஸ்டெப்லைஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க. இப்போ 100 வர இடத்துல 10 தான் வருது. அது ஸ்டாக் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லல. அதையும் சந்தோஷம் தான். இருந்தாலும் கண்டினியூ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேஸு பயங்கர திண்டாட்டமாகுது. எங்கேயும் கேஸு கிடைக்கிறதில்ல. என்ன ஆச்சுன்னு தெரியல. எலெக்ஷன் வரப்போகுது. இது மாதிரி மக்கள் போனால் மக்களை எப்படி பிழைக்கிறது? வாழ்வாதாரம் எப்படி போகுது? ஆட்டோ டிரைவர் வாழ்வாதாரம் மக்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. ஆட்டோ ஓட்டினா தான் சம்பாதிக்க முடியும். நாங்கள் இந்த நிலைமையில் இருந்தால் எப்படி எங்கள் வீட்டு குடும்பத்தை காப்பாற்றுறது? பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படி பார்க்குறது? இருக்கிறதுலாம் நாங்கள் நல்ல ஆட்டோ டிரைவர் வாடகை வீட்டில் இருக்கிறோம். இது இதெல்லாம் ஒரு முடிவு நீங்கள் தான் மத்திய அரசும் மாநில அரசும் நீங்கள் சொல்லி இது வந்து நிறைவேற்றி பண்ணணும். இதனால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாகுது சார். கேஸ் இல்லைன்னு நாங்கள் காலையிலேருந்து இப்போ 1000 2000 சம்பாதிப்போம். இன்னி வரைக்கும் பார்த்தா ஒரு 500 கூட சம்பாதிக்காமல் ரொம்ப இதுவாக மலத்தட்டமாக உட்காந்துருக்கு. ரொம்ப கஷ்டம் தான் சார். 3-4 பங்குக்கு போனால் 3 பங்கு சாத்திட்டு இருக்குது. ஒரு பங்கு தான் திறந்துக்குது. அந்த ஒரு பங்க்லேயே 1 ஹவர் 2 ஹவர் நின்னா தான் கேஸ் போட்டால் இருக்குது. அதிலே ஒரு 10 ரூபா கிட்டத்தட்ட கூட தான் இருக்குது. ஒரு லிட்டருக்கு 10 ரூபா கூட தான் இப்போ இது விலை ஏறி போய்க்குது. ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? இந்த இஸ்ரேல் போகிறனால சொல்கிறாங்க, அதனால தான் தட்டுப்பாடு அது இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் அது வந்து திரும்ப இதையும் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த? ஆமாம், இனிமேல் போக போக இப்போ சிலிண்டர் வீட்டுக்கு செய்யக்கூடிய எல்லா இதுலேயுமே இப்போ எல்பிஜி வண்டியில் கிட்டத்தட்ட 90% இது கிட்டத்தட்ட ஒரு இப்போ சிஎன்ஜிக்கு அடுத்த கட்டம் வர்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்தால் எங்களுக்கு வண்டி ஓட்ட முடியாது. ஆல்ரெடி ஹோட்டல்லாம் மூட்டாங்க. ஆமாம், ஆல்ரெடி ஹோட்டல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பொருளாதார இதாக ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதில் ஆல்ரெடி இவங்களே ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அந்த ரேபிட்டோ கார்பரேட் கம்பெனியில் ஓலா ஊபர் ஆல்ரெடி எங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டு. பொது ஜனங்கள்கிட்ட நம்ம கேட்கவும் முடியல. கேட்டாலும் அந்த அளவுக்கு அவங்களும் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. நிறைய பேர் இதனால் சவாரிங்களும் அவாய்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. இனிமேல் அடுத்த ஒரு வாரம் எங்களோட நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமாம், இது எல்லாமே முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த ஈராக்கு போர் நடக்குது இல்லை சார், அமெரிக்கா ஈராக்கு போர் நடக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை. அதாவது வார முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஒரு தொல்லை இருக்காது. வாரனால தான் ப்ராப்ளம். அதனால தான் இப்போ கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் தான் அது ஏதாவது ஒரு ஒழுங்கு முறைப்படுத்தப்படும். அது இருக்க வரல அப்படி தான் இருக்கும். வார் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுன்னா இங்கே தட்டுப்பாடு இருக்காது. அது போகிறனால சொல்கிறாங்க. ஆனால் போகிறது கரெக்டு தான், சொல்கிறது கரெக்டு தான். 2 பேருக்காக வச்சு அமெரிக்கா தான் அடிச்சுக்கிறதுக்கு உண்மை தான். அதான் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கோசம் பப்ளிக் ஜனம் பாதிக்குது இல்லையா? அதாவது இதை ஹைதராபாத்தில் ஹோட்டல் மூட்டாங்க நம்ம கம்ப்ளீட்டாக கேஸ் சிலிண்டரை. ஹைதராபாத் இதில் மூட்டாங்க. அப்படி போது மதுரையில் மூட்டு வராங்கன்றாங்க ஹோட்டலுங்கெல்லாம். இப்போ ராஜ்யில் அங்கே இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஹோட்டலு இந்த டீ காஃபிலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் கம்ப்ளீட்டாக. தங்குறதுன்றாங்க. அது இன்னும் நான் நேராக பார்க்கல, என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னும் போகிறது எங்களுடைய டாக்ஸி டிரைவர்லாம் அவசரப்படுறாங்க பாவம். அதாவது வாழ்வாழ் ரொம்ப பாதிக்குது. இது வந்து இப்போ உங்கள் சக ஆட்டோ ஓட்டுநர்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப பயங்கரமாக பாதிக்கிறாங்க. அது வெளியே சொல்கிற பாவம் பயங்கர ரொம்ப அவசரப்படுறாங்க. அதாவது சொந்த வீடு தான் தப்பி போகிறாங்க. வாடகை கொண்டு வாடகை தரணும், அவங்க கேஸை போடணும், வீட்டையும் பார்க்கணும். இதால் நிறைய பாதிப்பு இருக்குது. ஏன்னா ஆனால் இப்படியே போனால் நிலைமை என்ன ஆகும் சொல்ல முடியாது. தலைப்பிழை மாறுமா அப்படின்றது. சில பேர் ஆட்டோ தொழில் விட்டு போயிடுறாங்க பெரிய. ஏன்னா குடும்பம் நடத்த முடியல. என்ன பண்ணுவான் போக பார்த்து என்ன ஆக போது தெரியல. தமிழ்நாடு இந்த கவர்மெண்ட்டாக இவங்க சப்பரம் பண்ணுறாங்க. இப்போ இவனுக்குள்ளே அடிச்சுக்க சாப்பிட்றாங்க ஒருத்தன். புரியுதா?
அந்த பப்ளிக் பற்றி கவலையே கிடையாது அவங்களுக்கு. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி வருது வரக்கூடாது. வரக்கூடாது. வந்தாக்கா பெருமைக்கெல்லாம் கட்சி இது நான் பொது கட்சி, எந்த கட்சியும் கிடையாது. நான் நீ ஓட்டினாக்க எனக்கு. ஆனால் இந்த டிஎம்கே பீரியடில் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டான், ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டான். அவன் புடைக்கிறத பார்க்குறானுக்காண்டி நான் அடுத்தவங்க எப்படி போகிறாங்க கவலையே கிடையாது இது கூட. அதனால் கொஞ்சம் அனுசரித்து வந்தால் குடும்பம் 4 ஜனம் புடைக்கும், இல்லை வாழ்வாதாரம் பாதிக்கும். இதான் குடும்பம் குட்டியெல்லாம் ரொம்ப பாதிக்கும்.